وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் குறித்து திருமறை குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்து கூறிய சில விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அவனுடைய கருணையை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் என்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய அன்பு கருணையில் நிராசை அடைகின்ற சந்தர்ப்பங்களை எம்மால் பார்க்க முடிகின்றது. உதாரணமாக கூறுவதாக இருந்தால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பாவகாரியமான விடயங்களை செய்கின்றான். சில சந்தர்ப்பங்களில் தான் செய்கின்ற பாவத்தை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்கின்ற ஒரு நிராசை, நம்பிக்கையின்மை, அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையின்மை அவனுடைய உள்ளத்திலே சில சந்தர்ப்பங்களில் ஏற்படுவதுண்டு. எனவே இதன் காரணமாகத்தான் நாம் அல்லாஹுடைய அன்பையும் கருணையையும் ரஹ்மத்தையும் பற்றி அறிந்து கொண்டால் இவ்வாறான ஒரு நிராசை அடைகின்ற சந்தர்ப்பம், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்குகின்ற சந்தர்ப்பம் ஏற்படாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வாறு பாவம் செய்து அல்லாஹ் மன்னிப்பானா என்று நிராசை அடைகின்ற அடியார்களை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அன்பிலிருந்து, என்னுடைய கருணையிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு இருக்க அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே அவனுடைய ரஹ்மத்தை பற்றி, கருணையை பற்றி மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 6வது அத்தியாயத்திலே ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற பொழுது, கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹ் தன் மீது கருணை காட்டுவதை விதியாக்கி இருக்கின்றான். அவனாகவே விதியாக்கி கொண்டான். அந்த அத்தியாயத்திலே இன்னும் ஒரு வசனத்திலே ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்களுடைய இறைச்சகன் கருணை காட்டுவதை தன் மீது விதியாக்கி இருக்கின்றான். இந்த மனித சமுதாயத்தின் மீது அன்பு காட்டுவதை, இரக்கம் காட்டுவதை, அவனுடைய ரஹ்மத்தை அவன் தன் மீது கடமையாக்கி இருக்கின்றான். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅம் பிஜஹாலா, யார் ஒரு அடியான் அறியாமையின் காரணமாக ஒரு பாவத்தை செய்துவிட்டு சும்ம தாப மின் பஅதிஹி வ அஸ்லஹ, பின்னர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அந்த பாவத்திலே இருந்து அவன் மீண்டு விட்டால் அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹுடைய அன்பு கருணை அவன் இந்த மனித சமுதாயத்தின் மீது எல்லை இல்லாமல் வழங்குகின்றான் என்பதை அல் குர்ஆன் எமக்கு சொல்லி காட்டுகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்வதாக நபிகளார் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் இந்த உலகத்திலே படைப்பினங்களை படைத்து முடித்த பொழுது அவனுடைய ஏட்டிலே அவன் ஒன்றை அவனுக்காக வேண்டி விதியாக்கி இருக்கின்றான். அதுதான் இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய ரஹ்மத் இருக்கின்றதே, இந்த மனித சமுதாயத்தின் மீது நான் காட்டக்கூடிய அன்பு இருக்கின்றதே, என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. நான் என்னுடைய அடியார்கள் மீது கோபம் கொள்வதை விட அதிகமாக அன்பு காட்டுகின்றேன், அவர்கள் மீது நான் ரஹ்மத் பொழிகின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதீஸிலே சொல்லி காட்டினார்கள். இன்னொரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொல்லி காட்டினார்கள், இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹுக்கு 100 ரஹ்மத் இருக்கிறது, அவனுக்கு 100 கருணை இருக்கின்றது. அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன், அதிலே 100லே ஒரே ஒரு கருணையை தான், ஒரே ஒரு ரஹ்மத் தான் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. அது எவ்வாறு என்று சொன்னால், பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவா ஃபபிஹா யதஆதஃபூன வபிஹா யதராஹமூன். ஒரு ஜின் இனம் இன்னொரு ஜின் இனத்தின் மீது காட்டக்கூடிய அன்பு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது காட்டக்கூடிய அன்பு, ஒரு கால்நடை இன்னொரு கால்நடையின் மீது காட்டக்கூடிய அன்பெல்லாம் இருக்கின்றது. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த ஒரே ஒரு அன்புதான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் தொடராக சொல்லி காட்டினார்கள், ஒரு கால்நடை தன்னுடைய குட்டியின் மீது காட்டக்கூடிய அன்பும் இதுதான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅഖரல்லாஹு 99 ரஹ்மத்தன்
அல்லாஹ் 99 ரஹ்மத்துகளை தன் கைவசம் வைத்திருக்கின்றான். ஏன் தெரியுமா? நாளை மறுமையில் தன்னுடைய அடியார்களுக்கு அவனுடைய மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹுடைய சங்கிதானத்திலே அந்த அடியார்கள் நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவதற்காக வேண்டி, அன்பு காட்டுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் தன் கைவசம் வைத்திருக்கின்றான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு கருணை மிக்க கருணையாளன், எல்லையில்லா கருணை காட்டக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய அன்பிலிருந்து நாம் ஒருபோதுமே நிராசை அடைந்து விடக்கூடாது. எனவேதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரஹ்மத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத் முழுக்க காணப்படுகிறது. அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது ஒரு பொதுவானது. ரமலானுடைய காலங்களாக இருக்கலாம், ரமலான் அல்லாத காலங்களாக இருக்கலாம், முழுக்க அல்லாஹுடைய ரஹ்மத் காணப்படுகிறது. ஆனால் இந்த அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி எம்முடைய சமுதாயத்திலே தவறானதொரு கண்ணோட்டம் காணப்படுகிறது, தவறானதொரு புரிதல் எம்மிடத்திலே காணப்படுகிறது. எவ்வாறு என்று சொன்னால், ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10 என்றும், நடுப்பத்து பாவ மன்னிப்பிற்குரிய 10 என்றும், இறுதி 10 நரக விடுதலைக்குரிய 10 என்றும் நாம் பிரித்து பார்க்கின்ற ஒரு தவறான புரிதல் எம்முடைய சமுதாயத்திலே எம்மிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் அல்லாஹுடைய ரஹ்மத் ரமலான் முழுக்க காணப்படுகிறது, ரமலான் அல்லாத காலங்களிலுமே காணப்படுகிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் வணக்க வழிபாடுகளில், இபாதத்துகளில் ஈடுபடுவதற்கான அதிகமான சந்தர்ப்பம் ரமலானிலே காணப்படுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்து விட்டால் அதற்கு 10 மடங்கு நன்மையை அல்லாஹ் கொடுக்குகிறான், 10 மடங்கு கூலி கொடுக்குகிறான். எனவே நாம் ரமலானுடைய மாதத்தில் வணக்க வழிபாடுகளில், இபாதத்துகளில் ஈடுபடுவதற்கு அதிகமான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது என்று சொன்னால், நாம் இபாதத்துகளை அதிகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் பல மடங்கு கூலியை தருவதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் அல்லாஹ் எம்மீது கொண்ட கருணையின் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது பல மடங்கு அல்லாஹ் கூலி தருகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ்வுடைய அன்பு கருணையை பற்றி நாம் புரிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து ஒருவருமே நிராசை அடையாமல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அவனுடைய ரஹ்மத் இவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்து மரணிக்க வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.